வெண்பா, டாடா. ஏன் இந்த மாதிரி அப்பா இல்லாத நேரத்துல பிடிவாதம் பிடிக்கலாமா? அம்மா சொல்றது கேட்டு பத்திரமா இருக்க வேண்டாம்? இந்த நேரத்துல அம்மாவை இப்படியா கஷ்டப்படுத்துறது? டாடா, நான் எனக்காக கேட்கல, மல்லிமாக்காக தான் கேட்டேன். மல்லிமா தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஏங்க நீங்க எங்க இப்படி இருக்கீங்க? லாக்கப்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க, நீங்க எப்படி படுத்து தூங்குவீங்க? என்ன தூங்க விடக்கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்றாங்க. எப்படிங்க உங்களை தூங்க விடாம பண்ணலாம்? உங்களை தூங்க விடாம பண்றதுக்கு இவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? ஐயோ, இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க? இப்படி கொடுமைப்படுத்துற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? ஒரு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாதா? இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. இவர் இருக்கிற இடத்துல எப்படி நீங்க இப்படி பண்ணலாம்? இப்படி தூங்க விடாம பண்ணா ஒரு மனுஷனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மல்லி, அவங்கள கேள்வி கேட்டா அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? என் நிம்மதியை குலைக்கிறதுக்கு தானே இப்படிலாம் பண்றாங்க. ஆஹா, இல்லங்க, இத நான் சும்மா விட போறது இல்ல. மனித உரிமை கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். மல்லி, வேண்டாம் மல்லி, விடு மல்லி, பாத்துக்கலாம். அப்படி எல்லாம் விட முடியாதுங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சுந்தர், இங்க என்ன நடக்குது? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பிக்னிக் ஸ்பாட்டா? குடும்பத்தோட இங்க வந்து நிக்கறாங்க. இந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன வேலை? எதுக்கு இவங்களை அலோவ் பண்ணீங்க? மேடம், குழந்தை அப்பா பார்க்கணும்னு ரொம்ப அழுதா, தூங்க மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் நான் பர்மிஷன் கொடுத்தேன். ஆனா இவங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? பிரச்சனை பண்ணுவேன் மேடம், அப்படிதான் பண்ணுவேன். மனசெல்லாம் கொதிக்குது. லாக்கப் முழுக்க தண்ணி ஊத்தி வச்சு அவரை தூங்க விடாம பண்றீங்க. இப்படிதான் சித்திரவதை பண்ணுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இங்க பாரு, உன் புருஷன் விசாரணை கைதி. விசாரணை கைதிய என்னெல்லாம் பண்ணி விசாரிக்கலான்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களோ அதைத்தான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே வந்து என் வேலை என்னன்னு நீ சொல்லிட்டு இருக்காத. சுந்தர் மேடம், இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளியே அனுப்புங்க. இன்னொரு தடவை என்ன கேட்காம இவங்க யாரையும் ஸ்டேஷன்ல விடக்கூடாது. அப்படி யாரும் தனிப்பட்ட முறையில கருணை காட்டினீங்க, அப்புறம் உங்க வேலை போயிடும். ஜாக்கிரதை. ஓகே மேடம். போக சொல்லுங்க. இந்தம்மா எடுத்துட்டு போமா. கிளம்புமா. என்ன போகாம அப்படியே இருக்க? மேடம், நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. மத்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம். தப்பு பண்றீங்க. எதுக்கு பண்றேன்னே தெரியலையா? தெரியும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போக எல்லாமே தெரியும். இனி ஸ்டேஷன் பக்கம் காலடி எடுத்து வச்சிராத. எடுத்து வச்சேனா உன் புருஷனோட கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடும். போ. மல்லி, இந்த சமயத்துல விஜய் அவங்க பொறுப்புல தான் இருக்கு. நாம ஒன்னும் பிரச்சனை பண்ண வேணாம். அப்புறம் அத மனசுல வச்சுக்கிட்டு அவரை தான் ஏதாவது பண்ணுவாங்க. நாம போலாம். மல்லி, நீங்க போங்க. வெண்பா, நீ போ. நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. டாடா, போங்கம்மா. நீ போ. வா மல்லி. போங்க. நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் இல்ல, நீ போ. ஐயோ அண்ணி, மயிலு மயிலு. அக்கா, எப்ப வந்தீங்க? அதுக்குள்ள வந்துட்டீங்களா? உன்னை என்ன சொல்லிட்டு போனேன்? விளக்கு அணையாம பாத்துக்கோன்னு சொன்னேன்ல, அது கவனிக்காம போன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, விளக்கு நல்லா தானே எரிஞ்சிட்டு இருக்கு.
அது நான் இப்ப வந்து எண்ணெய் ஊத்துனதுனால எரியுது, இல்லனா இந்நேரம் அணைஞ்சு போயிருக்கும். அப்படி யாரோட இந்நேரம் போன்ல பேசிட்டு இருக்க? அக்கா தூங்க கூடாதுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன்க்கா. நீ தூங்காம இருந்த, ஆனா எதுக்காக முழிச்சிருந்தியோ அந்த விஷயத்த கோட்டை விட்டுருப்பியே. அந்த விளக்கு அணையாம இருக்கணும்னு உன் அக்கா எவ்வளவு கவனமா இருக்கா. உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனா இப்படிதான் அலட்சியமா இருப்பியா? இல்ல நீ அப்பப்போ விளக்க திரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா பார்த்த. அதான் நீ பார்த்த லட்சணத்தை நாங்க பார்த்தோமே. நாங்க வந்தது கூட தெரியாம போன்ல அப்படி பேசிக்கிட்டு இருக்க. திருடன் யாராவது வந்து கொள்ளை அடிச்சிட்டு போனா கூட உனக்கு தெரியாது. அப்படி நீ யார் கூட பேசிட்டு இருக்க? போனை கூட பார்க்கலாம். இல்லக்கா, என் கூட படிக்கிற பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஏய், அத பாக்கணும் தானே உன் அக்கா கேக்குறா. போன கூட. இங்க பாரு மயிலு, நீ அந்த வீட்ல இருக்கும் போதே நான் கவனிச்சேன். தனித்தனியா போய் பேசுறதும் மணிக்கணக்கா போன்ல பேசுறதுமாவே இருக்க. நீ இங்க வந்து மாறல. நான் என்ன உன்னை கவனிக்காம இருக்கேன்னு நினைக்கிறியா? நீ ராத்திரி எல்லாம் கூட போர்வைக்குள்ள போனை வச்சுக்கிட்டு யார்கிட்டயோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு தானே இருக்க. அண்ணி நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? கொஞ்ச நாள் இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்க டார்ச்சர் தாங்காம தான் அண்ணன் அங்க இருந்து உங்களை இங்க துரத்தி விட்டுருக்காரு. இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு யாரையாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணுமா? உங்களோட எல்லாம் மனுஷி வாழவே முடியாது. ஏய் மயில, அண்ணிக்கிட்ட இப்படிதான் பேசுவியா? அப்படிதான் உன்னையும் என்னையும் அண்ணன் வளர்த்திருக்காரா? அம்மா இடத்துல இருந்து நம்மள வளர்த்த அண்ணிக்கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்றல. விடுமல்லி, அவ ஏதோ சின்ன பொண்ணு தானே, விடு. அப்படியெல்லாம் விட முடியாது அண்ணி. மயிலு, அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? அப்புறம் அக்கா உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். மன்னிச்சிருங்க அண்ணி. சரி சரி, நீ போய் தூங்கு. இங்க பாரு, ராத்திரி தூங்கும் போது போனை கையில வச்சுக்காத என்ன. போ. எப்படி பேசுறா பாருங்க நீ. அவ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்ல. எல்லாம் அவ கையில வச்சிருக்காளே போனு, அது பண்ற வேலை. இன்னைக்கு எல்லா பசங்களும் இப்படித்தானே பேசுதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யார காட்டிலும் இப்ப போன் தானே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. சரி மல்லி, நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு. விளக்க நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் நீ, நாளைக்கு நீங்க தான் வேலைக்கு போகணும். நீங்க போய் தூங்குங்க, விளக்க நான் பாத்துக்கிறேன். சரி வா வெண்பா, நம்ம போய் தூங்கலாம். மலிமா பாய், குட் நைட். குட் நைட்டா, நீ போய் தூங்கு. சாரி சார், நான் தரையில ஊத்துனேன், உங்க மேல பட்டுருச்சு. என்ன தூங்க விடாம தானே பண்ணணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். யாரு? நாங்களா? போங்க சார். இதெல்லாம் ஏதோ பேசி வச்சு பண்ற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது அந்த தீபிகாவோட பிளானா? ஆனா அவங்கள பார்த்தா ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் மாதிரி தான் தெரியுது. அவங்க இப்படிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் இப்படிலாம் பண்றாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.